பெற்றோருடைய சம்மதமின்றி திருமணம் செய்யலாமா? அதுல அல்லாஹ் பறக்கத் தருவானா? இஸ்லாமுடைய கருத்துக்கள் பத்தி. பெற்றோருடைய சம்மதம் இல்லாம நாம திருமணம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. மார்க்கத்துல சில சட்டங்களை சட்டங்களாக பார்த்தல் அப்படின்னு ஒரு முறை இருக்கு. சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தா சில நேரங்கள்ல ஆமா என்றோ இல்லை என்றோ சொல்ற மாதிரி இருக்கும். சட்டங்களை தாண்டி சில போதனைகளோடு சேர்ந்து மார்க்கத்துல உள்ள விஷயங்கள் நம்ம கவனிக்கணும். இப்போ பெற்றோருடைய திருமண சம்மதம் இல்லாம கல்யாணம் முடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆணுக்கு ஒரு வகையாகவும் பெண்ணுக்கு ஒரு வகையாகவும் மார்க்கம் பிரிச்சு சொல்லுகிறது. ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் பெற்றோர் தேர்ந்தெடுத்த ஆளைத்தான் கல்யாணம் பண்ணணும்னு சட்டப்படி சொல்ல முடியாது. அவங்களுடைய ஒப்புதலும் சம்மதமும் இருந்தா மட்டும்தான் திருமணம் செய்ய முடியும்னு சட்டத்தில் சொல்ல முடியாது. சுயமாகவே அவர் ஒரு மணப்பெண்ணை தேர்வு செய்யக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. திருமணத்திற்கான அதிகாரத்தை மார்க்கம் வழங்கி இருக்கிறது. ஆனால் பெண்ணை பொறுத்த வரைக்கும் பெண்ணுக்கு கண்டிப்பா ஒரு பொறுப்பாளர் இருந்தே ஆகணும். பொறுப்பாளருடைய சம்மதத்தின் பெயரில தான் அந்த திருமணம் நடக்கணுமே தவிர, பெண்களுடைய திருமணம் பொறுப்பாளர் இல்ல. பொறுப்பாளர்னா பெற்றோர் தான் பொறுப்பாளர். பெற்றோர் இல்லாத கட்டத்துல வேற யாராவது பொறுப்பாளராக வருவாங்க. அப்ப பெற்றோருடைய சம்மதம் இல்லாம, தந்தையினுடைய சம்மதம் இல்லாம ஒரு பெண்ணு சுயமாக திருமணம் முடிக்கிறத மார்க்கம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனா இதுல கூடுதலா வேற சில செய்திகளை கவனிக்கணும். இப்ப பெற்றோருடைய சம்மதம் அப்படின்னு வர்ற நேரத்துல அவங்க தவறான முடிவு எடுக்கிறாங்க. ஒரு பெண் விஷயத்துல எடுத்துக்கோமே, அவங்க வெறுமனே காசு, பணம், பொருளாதாரம் அப்படி அதை மட்டுமே மையமா வச்சு மற்ற கேரக்டரை பார்க்காம, மார்க்கத்தை பார்க்காம, ஒழுக்கத்தை பார்க்காம, இந்த மாதிரி மார்க்கத்தினுடைய நெறிமுறைகளை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம ஒரு ஒரு மாப்பிள்ளையை தேர்வு செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ மார்க்கம் அவங்களை கட்டுப்படுத்தான் சொல்லுது. அதே நேரத்துல இந்த இடத்தில் அவர்கள் அதை மறுப்பதற்கான ரைட்ஸை பெண்ணுக்கு கொடுத்துருச்சு. பெண்ணுக்கு என்ன கொடுக்குது? நீ பெத்தவங்களுடைய சம்மதத்தோட திருமணம் பண்ண ஒண்ணு. ஒருவேளை அந்த பெத்தவங்க ரைட்டான ரூட்ல இல்ல, சரியான பாதையை தேர்வு செய்யல, வெறுமனே இந்த உலக ஆசைக்காக வேண்டி, ஆதாயத்துக்காக வேண்டி, காசு பணம் இருந்தா நம்ம புள்ள நல்லா இருந்துருவா அப்படிங்கிற நோக்கத்துல பணத்தை மையமாக வைத்து, பொருளை மையமாக வைத்து, அல்லது உலகத்தினுடைய வேறு ஏதாவது நோக்கங்களை மையமாக வைத்து அவர்கள் முடிவெடுத்தால் இதுல எனக்கு உடன்பாடு இல்லை என்று மறுக்கிற ரைட்ஸையும் பெண்ணுக்கு கொடுத்துருச்சு. அந்த பெண்ணுடைய சம்மதம் இல்லாம பெத்தவங்க நாங்க முடிவெடுத்துட்டோம்னு சொல்ல முடியாது. பெத்தவங்களே நீங்க முடிவெடுத்தாலும் அவருடைய ஒப்புதல் இல்லாம முடிக்க முடியாது. சொல்லாட்ட ஒரு திருமணம் ஆன ஒரு பெண் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இது மாதிரி எனக்கு ஒரு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, ஆனா என்னுடைய விருப்பம் இல்லாமலே என் பெற்றோர் எனக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டாங்க, இந்த கல்யாணம் செல்லுபடி ஆகுமா அல்லது செல்லுபடி ஆகாதான்னு கேட்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உனக்கு அந்த திருமணத்துல மாப்பிள்ளை விஷயத்துல விஸ்டம் இல்லாட்டி அது செல்லுபடி ஆகாதுன்றாங்க. அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. நீ வாழ போறது நீ என்னதான் அத்தா அம்மாவுக்கு ரைட்ஸ் அதிகாரம் வழங்கப்பட்டிருந்தாலும் கூட உன்ன கலந்து பேசி உன்னுடைய விருப்பத்தின் பேரில தான் அந்த முடிவு இருக்கணுமே தவிர, உனக்கு அதுல விருப்பமே இல்லை ஆனாலும் பெத்தவங்கன்றதுக்காக வேண்டி அதிகாரம் செலுத்த முடியுமா என்றால் அந்த அதிகாரம் அவர்களுக்கு கிடையாது. ஒரே பிரச்சனையினுடைய ரெண்டு பக்கத்தை பத்தி இஸ்லாமிக்கு பேசுது. ஒரு பிரச்சனையினுடைய ரெண்டு பக்கத்தை, உதாரணமா இப்படி வேற சில ஹதீஸ்ல நீங்க இப்படி பார்க்கலாம். ஒரு பெண்ணு பள்ளிவாசலுக்கு போறதா இருந்தாலும், வெளியில போறதா இருந்தாலும் கணவரிடத்துல அனுமதி கேட்காம போக கூடாது, கணவருடைய பெர்மிஷன் இல்லாம வெளியே போக கூடாது, அப்படி இப்படி ஒரு சட்டம் இருக்கிறது மார்க்கத்துல. கணவன்ட்ட அனுமதி வாங்கணும் அப்படின்னு. இப்போ கணவனுக்கு என்ன சொல்லுது? பள்ளிவாசலுக்கு போறேன்னு ஒரு பெண் கேட்கிறாங்க, பயானுக்கு போறேன் அல்லது தொழுகைக்கு போறேன், பள்ளிக்கு போறேன் அப்படின்னு. கணவன்கிட்ட கேட்க சொன்ன காரணத்தினால கணவனுக்கு முடிவெடுக்கிற ரைட்ஸ் இருக்கான்னு கேட்டா முடிவெடுக்கிற ரைட்ஸா இல்ல. நீ கணவனா இருக்கிற, உனக்கு இன்ஃபர்மேஷன் இல்லாம அவங்க எங்கெங்க அங்கிட்டு போயிட்டு வர்றது உன் குடும்பத்துக்கு நல்லது இல்லை. அதனால உன் கவனத்துக்கு வரணும்னு தான் அந்த பெண்ணை உன்ட்ட பெர்மிஷன் கேட்க சொல்லியிருக்கமே ஒழிய, உன்ட்ட பெர்மிஷன் கேட்க சொன்னதுக்காக வேண்டி டிசைடிங் அத்தாரிட்டி நீ நினைச்சிடாத. நீ என்ன செய்யணும் தெரியுமா? பெர்மிஷன் கேட்டு வந்துட்டா ஓகே பண்ணிடு. நீ பெர்மிஷன் கேட்டு வந்துட்டா அதை ரிஜெக்ட் பண்ணுது அந்த ரைட்ஸ்லாம் அவனுக்கு கிடையாது. ஒரு பெண்ணு பள்ளிவாசலுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, லா தம்னஹு இமா அல்லாஹி அனில் மஸாஜித், அல்லாஹ்வுடைய பெண்ணடியார்களை பள்ளிவாசலுக்கு தடுக்காத. பள்ளிவாசலுக்கு போறேன்னு உடனே நின்று கேட்டா அது என்கிட்ட கேட்க சொல்லியிருக்கு, அப்ப நான் தானே முடிவு எடுக்கணும், அதெல்லாம் அவனுக்கு கிடையாது. உன்கிட்ட கேட்க சொன்னதுக்கு அர்த்தம் வேற. ஒரு கணவனா இருக்கிற, நீதான் சுப்பீரியர், நீ சொல்றபடிதான் அவன் குடும்பம் நடக்கணும், உனக்கு கீழே கட்டுப்பட்டு நடந்தா தான் உன் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும், அதுக்காக வேண்டி உனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கறதுக்காக வேண்டி உன்கிட்ட கேட்க சொன்னோம். எல்லா நேரத்திலையும் நீனா முடிவெடுக்கிறதுக்கு கூடாது. முடிவை நானே சொல்லிடுறேன். உன்கிட்ட வருவாங்க, பெர்மிஷன் கேட்பாங்க, ஓகே கிராண்டட்னு ஓகே பண்ணணுமே தவிர, நீ போறது எனக்கு இஷ்டம் இல்லை, நீ அந்த பள்ளியாசலுக்கு போக கூடாது, நீ அங்க போய் பேன் கேட்க கூடாது, நீ அங்க போய் இந்த பேசக்கூடாது.
இப்படி பள்ளிவாசலுக்கு சொல்லி இருக்கிற மாதிரியே இந்த திருமண உறவுலையும் பெற்றோர்களை பொறுப்பாளர் இல்லாம கல்யாணம் பண்ணக்கூடாது. பெற்றோர் தான் பொறுப்பாளர் சொன்ன உடனே பிள்ளைய பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் தான் முடிவு எடுப்பேன்னு பெற்றவங்களும் முடிவு எடுக்க கூடாது. ரெண்டுக்கும் இடைப்பட்ட ரெண்டு பேரையும் சம்பந்தப்பட்ட நிலையில தான் மார்க்கம் இந்த சட்டத்தை சொல்லி இருக்கிறது.